இரண்டாவது கோரிக்கை, காசிமேடு மீன் மார்க்கெட்டு. அங்கு தொழில் செய்யும் ராயபுரம் மக்கள் போதிய அடிப்படை வசதி இல்லை. எனவே காசிமேடு மீன் மார்க்கெட்டு புதுப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்படும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்படும் 4500 சேமிப்பு மற்றும் நிவாரணத் தொகையை 7000 உயர்த்தி தருமாறு நமது அரசிடம் கேட்டுக்கொள்கிறேன். துணை சபாநாயகரே, நானும் கன்னி பேச்சு தான். அவர் பேசுனாங்க ஒரு 25 நிமிஷம். எனக்கு உடனே பெல் அடிக்கிறீங்க. கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுங்க. 28 வருஷம் எங்க அண்ணன் கூட பயணம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நீங்க கேட்கறது புரியுது. நம்மளதுல இருந்து 15 நிமிஷத்துக்கு மேல யாருக்கும் இங்க இனிமே அலோடு கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கன்னி பேச்சுங்கிறதுனால உங்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்படுது. பேசுங்க. ஓகே ஓகே ஓகே, நன்றி. தகவல் தொழில்நுட்ப பூங்கா. வடசென்னை மற்றும் ராயபுரம் சேர்ந்த படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி தொலைதூரம் பகுதிக்கு செல்ல வேண்டியுள்ளது. எனவே ராயபுரம் தொகுதியில் ஒரு அதிநவீன தொழில்நுட்ப பூங்கா ஒன்று ஐடி பார்க் அமைக்க வேண்டும். இதன் மூலம் வடசென்னை இளைஞர்களுக்கு அருகிலேயே வேலைவாய்ப்பு கிடைக்கும். 4வது கோரிக்கை, குடிநீர் மற்றும் கழிவுநீர் குழாய்கள். ராயபுரம் தொகுதியில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் குழாய்கள் சுமார் 55 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட இப்போதுள்ள மக்கள் தொகைக்கு போதுமானதா இல்லை. இதனால் குடிநீர் விநியோகம் மற்றும் கழிவுநீர் வெளியேறுவதில் பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே அதிக கொள்ளளவு கொண்ட குழாய்கள் குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரியத்திடம் சூப்பர் சக்கார் வாகனம் இல்லாத கழிவுநீர் அகற்ற தாமாக ஏற்படுத்தி தரணும். ஜெட் ராட் இல்லாத சூப்பர் சக்கர் மட்டும் உள்ள வாகனம் தரப்பட்டால் கழிவுநீர் நீக்கம் பிரச்சனை விரைவாக முடிக்க முடியும். எனவே தேவையான நிதியை நமது அரசு ஒதுக்கி தர வேண்டும். மற்றும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை பெருநகர் குடிநீர் வழிகால் மற்றும் கழிவுநீர் வாரியத்தின் கடந்த 10 ஆண்டுகளாக முதல் 15 ஆண்டுகளாக ஒப்பந்தம் அடிப்படையில் பணியாற்றி வரும் சுமார் 1500 ஊழியர்கள் பணி நிரந்தரம் படித்தட மாண்புமிகு தமிழக முதல்வருடன் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். 5வது கோரிக்கை, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. ராயபுரம் தொகுதியில் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள். எனவே ராயபுரம் தொகுதியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் படிக்க கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைக்க வேண்டும். 6வது கோரிக்கை, பழைய கட்டுமானங்களை புதுப்பித்தல். ராயபுரம் தொகுதியில் பல சாலைகள், மழைநீர் வடிகால், மாநகராட்சி கட்டடங்கள், பொதுமக்கள் கழிப்பிடங்கள், விளையாட்டு மைதானங்கள், பூங்காக்கள், சமுதாய நலக்கூடங்கள் பழுதடைந்த நிலையில் உள்ளது. இவற்றை அதிகாரிகள் மூலம் முழுமையாக ஆய்வு செய்து முன்னுரிமை அடிப்படையில் புதுப்பித்து தருமாறு நமது அரசிடம் கேட்டுக்கொள்கிறேன். பழுதடைந்த தெருவிளக்குகள் மற்றும் எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் பாதுகாப்பு முறையில் மாற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 7வது கோரிக்கை, மல்டி லெவல் கார் பார்க்கிங். ராயபுரம் தொகுதியில் போதுமான வாகன நிறுத்த வசதி இல்லாததால் முக்கியமான சாலைகளில் வாகனங்கள் நிறுத்தப்படுகின்றன. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றன. பொதுமக்கள், வியாபாரிகள் வாகனம் செல்வதற்கு சிரமமாக இருக்கிறது. எனவே அரசு இடத்தை தேர்வு செய்து 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கான இந்த திட்டத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் தொடர்ச்சியாக அல்லது சென்னை மாநகராட்சி சிறப்பு திட்டத்தின் ஆகவாவது செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 8வது கோரிக்கை, ஸ்டான்லி மருத்துவமனை மற்றும் ஆர்எஸ்ஆர்எம் மகப்பேறு மருத்துவமனை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 95 கோடி மதிப்பில் 2025 கட்டப்பட்ட பணி தொடங்கப்பட்டது.
கட்டுமான பணி தொடங்கப்பட்டது. தற்போது முதற்கட்ட பணிகள் மட்டும் முடிந்த நிலையில் மற்ற பணிகள் நடைபெறவில்லை. எனவே கட்டுமான பணிகளை உடனடியாக தொடங்கி விரைந்து முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நோயாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் அதிகம் வருவதால் அடிப்படை தேவைகள் செய்து தர வேண்டும். கர்ப்பிணி பெண்களுக்கும் தனி வசதிகளான காத்திருப்பு அறைகள், பொதுமக்களுக்கு குடிநீர் வசதி, சுத்தமான மற்றும் போதுமான கழிப்பறைகள், நோயாளிகளின் உறவினர்கள் தங்குவதற்கு இடவசதி செய்து தர வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராயபுரம் மக்களின் கோரிக்கை ஆடம்பரமான வாழ்க்கை கேட்கவில்லை. பாதுகாப்பான வீடு, சுத்தமான குடிநீர், முறையான கழிவுநீர், வசதியான தரமான கல்வி ஆகிய அடிப்படை வசதிகளை தான் என்னிடம் கேட்கிறார்கள். எனவே நான் முன்வைத்துள்ள கோரிக்கைகளை அரசு கனிவுடன் பரிசீலித்து வேண்டும் என்று இந்த திட்டங்களுக்கு தேவையான நிதியை இந்த பட்ஜெட்டிலோ அல்லது அடுத்த மானிய கோரிக்கைகளையோ ஒதுக்கி தர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் பெருமக்களையும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ராயபுரம் தொகுதியின் மக்களின் கோரிக்கை இந்த சட்டமன்ற பேரவையில் எடுத்துரைக்க வாய்ப்பளித்த மக்களுக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவையினுடைய ஐயா ஐயா ஒன்னும் முடிக்கலையா? என்னங்கய்யா எவ்வளவு நேரம் பேசுகிறேன்? 2 நிமிஷம்யா. இப்பதானே பேசுங்க. நம்ம வேளச்சேரி தொகுதியில விலையில்லா விருதுங்கன்னு ஒரு 5 வருஷமா நான் நடத்துறேன். எல்லாம் நம்ம திட்டத்தை மாத்திட்டோம், பேரை ஒட்டிட்டோம் சொல்றாங்க. விலையில்லா விருதுங்கன்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 5 வருஷமா ஈசிஆர் ரோட்ல நம்ம எதிர்கட்சி தலைவர் கூட அதை நிறைய முறை அதை பார்த்துட்டு போயிருக்காரு என் ஆபீஸ்ல. அன்றே நாங்க இது பக்கத்தில் கொண்டாரு அண்ணன் தஞ்சை சரவணன், அவரு கிட்டத்தட்ட 8 வருஷமா அந்த விலையில்லா விருந்தத்தை பண்ணுறாங்க. ஏன் இந்த விலையில்லா விருந்தத்தை பத்தி நான் சொல்றேன்னா, நாங்க ஸ்ட்ரைட்டா கட்சி ஆரம்பிச்சு உட்காரல, மக்கள் பணி எவ்வளவு செஞ்சிருக்கோம் அதுல ஒரு பணி மட்டும் சொல்றோம். உண்மையில சொல்றேன். இன்னைக்கு அவரு நம்ம எதிர்கட்சி தலைவர் இல்ல, அவர் எத்தனையோ முறை என்ன பார்த்துட்டு போயிருக்காரு. எங்க முதல் மாநாடு முன்னாடி வரைக்கும் பார்த்து ஸ்மைல்லாம் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனா முதல் மாநாட்டு முடிச்ச பேருக்கு அவரோட ரியாக்டே மாறிடுச்சு. அதை எப்படியாச்சும் அந்த இடத்த காலி பண்ணோன்றதுக்கு எவ்வளவு பண்ணார். ஏன் அன்றைய J6 காவல் நிலையம் கூப்பிட்டு என்ன, இன்னைக்கு அவர் உள்ளே இல்ல, அந்த J6 இன்ஸ்பெக்டர் சொல்லிடலாம் அதையும். ஏன்னா என்னை கூப்பிட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இல்லங்க உண்மை. நான் பொய்லாம் சொல்லங்க, உண்மையா சொல்றேன். அந்த மாதிரி விஷயங்கள் உறுப்பினர்கள் ரன்னிங் கமெண்ட் அடிக்காதீங்க. அவர் பேசுவாரு, உங்களுக்கு ஆட்சேபனை இருந்துச்சுன்னா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் யாராச்சும் ஒருத்தர் எழுந்து பதில் பேசுங்க. ஒரே நேரத்துல 10 பேர் எந்திரிச்சீங்கன்னா மைக்கு தர மாட்டேன். அது இல்ல எதுக்கு அதை சொல்ல வரனா, அவர் அப்பெல்லாம் பார்த்துட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு போகும்போது ஒருத்தருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்குறேன். அவர் பார்த்துட்டு போகும்போது நிறைய இல்லாதப்பட்டவங்க, குழந்தைங்க இவங்களாம் சாப்பிட்டு பார்த்துட்டே போவாரு, பள்ளி மாணவர்கள்லாம். ஆனா அவரு அது கீழே தான் காலை உணவு திட்டம் அந்த ஸ்கூல்லே கொண்டு வந்தாரு அன்றைய துணை முதல்வர். ஏன் இதை குறிப்பிடுறோம்னா, நாங்க செஞ்சதுல பேரை ஒட்டிங்கன்னா சொல்றேன். நாங்க மன்றமா இருக்கும்போது, மக்கள் இயக்கமா இருக்கும்போது செஞ்ச அந்த விலையில்லா விருதுங்க தான். அப்புறம் இந்த தாய் மாமன் தங்கம் வந்துடும். அதை நாங்க இன்னைக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்தோட ஃபார்ம் வந்தோட பண்றதெல்லாம் கிடையாது. இங்க இருக்கிற எல்லா சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத மக்கள் இயக்க நிர்வாகிகளும் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 18, 17, 19 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நாங்க பண்ணிட்டோம். எங்க தலைவரோட பிறந்தநாள் வரும்போது என்ன பண்ணுவோம்னா, அதுல எங்க தலைவர் கூப்பிட்டு அன்று நாங்க நற்பணி பண்றோம். 2009 திருவான்மியூர் ஆப்போசிட்ல
இருக்கிற ஒரு ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில பிறக்கிற குழந்தைக்கு அன்றே எங்க தலைவர் வந்து மோதிரம் போட்டாரு. அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். அப்புறமா இந்த முதல் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் கோரிக்கை சொல்லிட்டீங்க, ஒரு 2 வார்த்தை பேசிட்டு மணி 22 நிமிஷம் ஆகுது, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. சரி சரி சரி, ஒரு லாஸ்ட் ஒரே பாயிண்ட். இருங்க இருங்க இருங்க. முதல் பொதுக்குழு கூட்டம், அந்த பொதுக்குழு கூட்டம் நம்ம திருவான்மியூர்ல ராமச்சந்திர கன்வென்ஷன் ஒன்று இருக்கு. அதுல வந்து முதல் பொதுக்குழு கூட்டம் அந்த வேளச்சேரி, அது வந்து என்னோட மாவட்டம். அந்த மாவட்டத்தில் தான் அந்த முதல் பொதுக்குழு நம்ம பண்ணோம். அந்த பண்றதுக்கு அன்று எனக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்க. ஏன், எங்க பொதுக்குழுல எங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருப்பாரு, நான் வந்து அன்னைக்கு வந்து அந்த பொதுக்குழுக்கு ஒரு ராட்சச பலூன் ஒண்ணு ரெடி பண்ணி என் ஆபீஸ் ஈசிஆர் ரோட்ல இருக்கு, நிறைய பேருக்கு தெரியும், நான் அதை சொல்ல விரும்பல. ஆனா அந்த கரெக்டா அந்த டைம்ல அந்த ராட்சச பலூனை உன் கையால பிடிச்சி விடுங்கன்னு ஆபீஸ்ல இருந்தா என்ன வந்து கூப்பிட்டு வந்தாங்க. சரி, நம்ம கையில முதல்ல நம்ம தான் பிடிச்சி விடணும் மாவட்ட செயலாளர், ஏன்னா நான் தான் அந்த பலூனை பறக்க விட்டேன். பறக்க விடும்போது அந்த சைடா அன்றைய துணை முதல்வர் இன்று எதிர்கட்சி தலைவர் கரெக்டா வராரு, நான் அந்த பலூனை பிடிச்சி ரோட்ல நிக்கிறேன், அவ்வளவுதான். இப்படி குனிஞ்சு பார்த்தாரு, எங்க அண்ணன் தம்ஸ் அப் பண்ணாரு. அடுத்த 20 நிமிஷத்துல ஒட்டுமொத்த பேரும் வந்து என்ன தீவிர டேஸ்ல உட்கார வச்சாங்க, உடனே பலூனை கீழே இறக்கிட்டாங்க. இதெல்லாம் நடந்தது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்களா, மிசா பார்த்த கட்சின்னு சொல்லிட்டு, மிசா பார்த்த கட்சியே நாங்க எடுத்து ஆட்சியில வந்து உட்காந்துக்கிறோம், இதோட வேற என்ன வேணும்? அப்புறமா கடைசியா எங்க அண்ணனை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னை வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நான் நின்றுந்தேன். தாமுன்னாரு, அண்ணா வணக்கம், நான் எப்படி இருக்கு மக்கள்லாம் எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. உடனே சொன்னேன், அண்ணா கண்டிப்பாண்ணா நீங்க தானா அப்படின்ன. அப்போ ஒரு தலைவர் என்னை பார்த்து எங்க தலைவர் சொன்னாரு, கட்சி உண்டு, எப்படி என் நெஞ்சில கை வச்சு, கட்சி உண்டு நண்பா, நீ வேலை செய், மக்கள் நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு அன்றே சொன்னாரு. யாராச்சும் ஒரு லெட்டர் பேர்டு கட்சிக்காரங்க இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா? கட்சி உண்டுன்னு ஒரு தொண்டனை பார்த்து, அன்னைக்கு நான் மாவட்ட செயலரா இல்ல, மக்களுக்கும் மாவட்ட தலைவர், அதுக்கப்புறம் தான் மாவட்ட செயலர் பதவிக்கே நான் வரேன். பேரவைத் தலைவர் அவர்களே, துணை சபாநாயகர் அவர்களே, எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கும் பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், இந்த பேரவையில என்னை கொண்டு வந்து நிறுத்தி இவ்வளவு பெரிய வாய்ப்பினை அளித்த மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் அண்ணன், எத்தனை முறை நன்றி சொன்னாலும் பத்தாது. ஆயுள் உள்ளவரை அவர் வழியில் எனது பயணம். நன்றி, வணக்கம்.